வாட் ஆர் த 4 skills and how are they useful in language learning? லாங்குவேஜ் லேர்னிங் 4 ஸ்கில் என்னென்ன வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த லாங்குவேஜ் லேர்னிங்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாங்குவேஜ் வந்து ஏன் படிக்கிறோம், எதுக்கு லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஐடியா, எமோஷன், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு, ஒரு நமக்கு இருக்கிற நாலேஜை இன்னொருத்தவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் தான் லாங்குவேஜ் தேவை. அதை பழக தான். இப்போ நமக்கு தமிழ் வந்து யாரும் கற்றுக் கொடுக்குறோம், நம்ம சின்ன வயசுனாலும் தமிழ் கேட்குறோம், நம்ம அம்மா அப்பா பேசுகிறாங்க, சுற்றி இருக்கவங்க பேசுகிறாங்க, அதனால நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால் நமக்கு ஃப்ளூயண்ட்டாக வருது. இப்போ நம்ம இங்கிலீஷில் நம்ம ஃபாரினில் இருந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வந்திருக்கும். அது ப்ராக்டிஸ், சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அறியாமலே அது ப்ராக்டிஸ் ஆகுது. அதனால நமக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து ஈஸியாக வருது. ப்ராக்டிஸ் தான் வந்து இதுக்கு வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லாங்குவேஜுக்கு. இப்போ லாங்குவேஜ் அப்படின்றத பேசுறதுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணி பேச முடியாது ஒருத்தவங்ககிட்ட. இப்போ வந்து நான் உன்கிட்ட இப்போ ஒரு கன்வே பண்ணிட்டு இருக்கேன்னா, இதை நான் மனப்பாடம் பண்ணி கன்வே பண்ணால் உனக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ எனக்கு புரிஞ்சது நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறத வந்து மனப்பாடமே பண்ண முடியாது. இதை வந்து ஒரு மெமரியே பண்ண முடியாது. நீங்கள் வந்து கற்றுக்க தான் செய்யணும். இந்த ஸ்கில்லை வந்து நம்ம கற்றுக்க தான் செய்யணும். இது ஒரு ஹிஸ்ட்ரியோ இல்லை ஜாக்ரஃபியோ இல்லை. ஹிஸ்ட்ரினா அந்த ஹிஸ்ட்ரியை வந்து மனப்பாடம் பண்ணி சொல்லலாம். ஹிஸ்ட்ரி இதுதான் இருக்குது, ஹிஸ்ட்ரியை மாற்றவே முடியாது. இது இருக்குதோ இதை அப்படியே சொல்ல முடியும். டைமு, வருஷம் எல்லாமே வந்து அப்படியே தான் சொல்ல முடியும். ஆனால் கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் அப்படின்னா அதை வந்து மெமரைஸே பண்ண முடியாது. நமக்கு வந்து கிராமர் முக்கியம் தான் பேசுறதுக்கு. ஆனால் நம்ம பேச தான் கிராமரும் நமக்கு கரெக்ட் ஆகும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபு. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சைக்கிளோ, ஸ்விம்மிங்கோ, இது வந்து நம்ம கொஞ்சம் பழக தான் நமக்கு வரும். அதே மாதிரி தான் இந்த லாங்குவேஜும் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு ஃப்ளூயண்ட்டாக ஒரு ஃப்ளோவில் வரும். அப்படி தான் இதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு வந்து 4 ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் லிசனிங். இதை வந்து LSRW அப்படின்னு சொல்கிறாங்க. எல் வந்து லிசனிங், எஸ் வந்து ஸ்பீக்கிங், ஆர் வந்து ரீடிங், டபிள்யூ வந்து ரைட்டிங். இது 4 ஸ்கில்லுமே ஒன்றுக்கு ஒன்று வந்து கம்பைண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது 4 ஸ்கில் வச்சு இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் இந்த 4 ஸ்கில் வச்சு தான் எஃபெக்டிவாக நம்மளால் லேர்ன் பண்ண முடியும் லாங்குவேஜை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளால் ஒரு விஷயத்தை லிசன் பண்ணாமல் பேச முடியாது. இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம அம்மா அப்பா நம்மள்கிட்ட தமிழில் பேசிக்கிட்டே இருந்தனால தான் நம்மளாலையும் தமிழில் பேச முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்மளால் ஒரு விஷயத்தை கேட்டால் தான் திருப்பி நம்ம பேச முடியும். கேட்குறத வச்சு தான் நம்மளால் பேசுகிற ஆற்றலை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். லிசன் பண்ணலைன்னா நம்மளால் பேச முடியாது. அதே மாதிரி ரீட் பண்ணலைன்னா நம்மளால் அந்த ரீடிங் எப்படி அந்த எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்க்குறோம். பார்த்தா தான் இப்படி தான் எழுதணும்னு அப்படி நமக்கு தெரியும். அதே மாதிரி ரீட் பண்ணாமல் நம்மளால் எழுதவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் பாசிவ், எதெல்லாம் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, லிசனிங்கும் ரீடிங்கும் வந்து ஒரு பாசிவ், ஒரு ரெஸ்பெக்டிவ் கேரக்டர், ஒரு பாசிவாக ஒரு மைல்டாக இருக்குது. ஆனால் ஆக்டிவாக இருக்குது ஸ்பீக்கிங்கும், நம்ம பேசுகிறதும் நம்மளோட ரிப்போர்ட்டாக நம்ம ஒரு எழுதுறோம்னா அது வந்து அப்படியே பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அதனால தான் ரீடிங்கும் ஸ்பீக்கிங்கும் ரைட்டிங்கும் வந்து ஆக்டிவ் ஆர் ப்ராடக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இதில் நம்ம ஏன் லேர்ன் பண்ணுறோம் இந்த லாங்குவேஜ் அப்படின்னா, இப்போ நம்ம பேசும்போது நம்ம திக்காமல் திணறாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த, நமக்கு படித்த விஷயத்த ஒருத்தவங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னா நமக்கு திணறக்கூடாது. அதனால தான் லேர்ன் பண்ணுறோம். திணறாமல் ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு தான் நம்ம லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டேர்மோ ஆர் இது எனிதிங் எல்ஸோ அதை வந்து நான் ஒருத்தவங்களுக்கு டீச் பண்ணேன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், லேர்ன் பண்ணியிருக்கணும், அந்த லாங்குவேஜ் எனக்கு புரிஞ்சிருக்கணும், அதை வச்சு சொல்கிறாங்க. அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டார்கெட் லாங்குவேஜ்னா இப்போ நமக்கு டார்கெட் லாங்குவேஜ்னா செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் நம்மளோட டார்கெட் லாங்குவேஜ் இப்போதைக்கு பார்த்தோம்னா அப்படின்னு. அதில் வந்து நம்ம 4 டிவிஷனில் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருந்தோம்னா, லிசன் பண்ணுறதுலையும், ஸ்பீக்கிங்லையும், ரைட்டிங்லையும், ரீடிங்லையும் நம்ம 4 இதில் வந்து நம்ம டாப்பாக இருந்தோம்னா நம்மளையும் நாளையுமே செகண்ட் லாங்குவேஜாக தாறுமாறாக பேச முடியும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து நமக்கு
தமிழுக்கு வந்து நம்ம லிசனிங்கோ ஸ்பீக்கிங்கோ வந்து கற்றுக்கணும் லேர்ன் பண்ணணுன்றது அவசியமே இல்லை. ஏன்னா அது நேச்சுரலாகவே நம்மளோட இருக்கிறதுனால நமக்கு அது வந்து கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து ரீடிங்கும் ரைட்டிங்கும் வந்து நம்ம ஸ்கூல் போய் ஒரு ஃபார்மலாக கற்றுக்கிட்டாலே நமக்கு அது தெரிஞ்சிடும். நம்ம படிக்கிறோம் கேட்குறோம்னால நமக்கு ஈஸியாக அது வந்து நம்ம பிக்கப் பண்ணிடுவோம் அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை. அதுக்கப்புறம் வந்து இந்த லிட்ரஸியாக வந்து பார்த்தாங்கன்னா ஸ்பீக்கிங்கை வந்து ரொம்ப பெருசாக அவங்க பேசலை. ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை தான் வந்து பெரிய எஃபெக்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம் இப்படின்னா அந்த இப்போ நேட்டிவ் லாங்குவேஜ் இப்போ நிறைய பேர் நம்மளோட அம்மா அப்பா இல்லைன்னா வேற நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு படிக்க தெரியாமல் இருக்கும், எழுத தெரியாமல் இருக்கும். ஆனால் பேசுவாங்க, பேசுறது வந்து புரியும். இது மட்டும்தான் இருக்கும். இப்போ நேச்சுரலாக வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் சிலரால் எழுத முடியாது. ஆனால் வந்து பேசுறத புரிஞ்சுக்கவும் முடியும் அப்படின்றத சொல்ல வராங்க. நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.